நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் நம்ம கடந்து வந்த பாதைகளை தான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நம்ம எதெல்லாம் கற்றுக்கிருக்கோம், நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம், அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ COVID-19 இதோடைய இம்பேக்ட், இதோடைய தாக்கம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸை ஒட்டி நமக்கு லாக்டவுன், முழு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எதிர்கொண்டோம். ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம அதில் அடைஞ்ச நன்மைகள் என்ன, கண்டிப்பாக மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த இதில் நமக்கு என்ன ப்ளஸ், நம்ம எப்போவுமே ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம எடுக்கணும். எப்போவுமே ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுடைய லைஃப்பை அடுத்த ஸ்டேஜ் நோக்கி நகரும். ஓகே, இப்போ வீட்லேயே இருப்பீங்க, வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் 4 திசையில் இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு அவங்களுடைய இன்றைக்கி ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, ஸ்கூலுக்கு போனியா, ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சில குடும்பங்கள் இப்பவும் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பெரும்பாலான விஷயங்களில் நம்ம எதுவும் அதை தான் நம்ம பார்க்கணும். நேரம் செலவிடாமல் நம்ம ரொம்ப இந்த நவீனமான உலகத்தில் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால நம்ம இப்போ வீட்லேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்மளுடைய சொந்தங்களை நம்ம வலுப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறனால பிள்ளைங்களோட விளையாடுறது, அவங்களோட டைம் செலவிடுறது, இல்லைனா வயசானவங்களோட பெரியவங்களோட அனுசரணை பேசுறது, அவங்கள கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து என்னதான் பணம் ஒரு அத்தியாவசிய தேவை தான், பணம் தேவை தான், இருந்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளவு நாள் எது அத்தியாவசியம் அப்படின்னு நினச்சி ஓடணுமோ, இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு தான் நாம் இப்போ வந்துருக்கோம். இப்போ நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் ஆகியும் இப்போ நம்ம வீட்லேயே தான் இருக்கிறோம். எங்கேயும் வேலைக்கு போகலை, இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கான இடங்களுக்கு எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறைய நமக்கு மைண்டில் உருவாகும். இதெல்லாம் எப்படி நம்ம நேர்மறை எண்ணங்களாக, பாசிட்டிவ் தாட்ஸாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல சிங்கராக இருந்திருப்பீங்க, இல்லைனா ஒரு நல்ல கட்டுரை எழுதுகிற திறன் உங்களுக்கு இருந்திருக்கும், ஏன்னா நல்லா கவிதை எழுதுவீங்க, இல்லைனா ஒரு நல்ல டான்ஸராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துறதுனால அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் சில விஷயங்கள் விட்டுருப்பீங்க. சில விஷயங்கள் மேலே உங்களுக்கு இப்போவும் நிறைய அது மேலே ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கான நேரம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான தருணங்களை அந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி நீங்கள் செலவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களை நீங்களே தேடுங்க, உங்களுடைய டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி எதில் டேலண்டடாக இருந்தீங்க, எதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் எடுங்க. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, நிறைய பேர் மியூசிக்ஸ், ஹார்மோனியம், வீணை, வயலின், இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் இருப்பாங்க. ஸோ அதில் கவனம் செலுத்துங்க. ஸோ அதில் கவனம் செலுத்தி உங்களுடைய மைண்டை என்கேஜாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம மைண்டு நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நிறைய சைக்காட்ரிஸ்ட், அது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மூளை எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை, புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய மைண்டு பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிங்கராக இருக்கணும், இல்லைனா அதில் உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும். அதை எடுத்து பண்ணுங்கள், அதில் லேர்ன் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கேம்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னா, எந்த கேம்ஸில் நீங்கள் இருக்கீங்க அதை எடுத்து பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து நீங்கள் அதில் ஒரு கோல் செட் பண்ணி அதை ரீச் பண்ணும்போது ஒரு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் நமக்கு அது ஈடு ஆகவே ஆகாது.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுடைய நேரங்களை செலவிடுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க இதில். ஸோ பொது இடங்களுக்கு போகும்போது கட்டாயம் மாஸ்க் போடுங்க. சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிங்க. வீட்டில் இருப்போம், விழித்திருப்போம். ஜெய் ஹிந்த்.